சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? சார் அது உங்க பேர் என்ன? அடைக்கலசாமி. ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க போன வருஷம் வாங்கின லோன் இன்னும் அடைக்கல? அடைக்கலசாமி. ரெண்டுமே அடைக்கல சாமியா? சரி, அதான் விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எளிய தங்க நகையின் பேர்ல கடன் தரன் போர்டு போட்டிருந்தது, அதனால வந்தேன் சார். ஓ, அதுவா? எத்தனை பவுன் இருக்கு சார்? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம். என்ன சார், நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னாதானே சார் என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். சரி, ஒரு பேப்பர் கொடுங்க. தங்க நெக்லஸ் இந்தாங்க சார். என்ன சார் இது? தங்க நெக்லஸோட பேரு சார். என்ன சார் விளையாடுறீங்களா? இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். எளிய தங்க நகையின் பேர்ல பணம் தரன் போர்டு போட்டிருந்தது. இப்ப தங்க நகை பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு பவுனுக்கு 10,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் சார். சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார், வந்த கஸ்டமரை துரத்தி அனுப்புறீங்க? சார், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நகையை கொண்டு வந்தா அதை எடை போட்டு பவுனுக்கு 10,000 ரூபாய் தருவோம். இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி தந்தா நான் என்ன பண்றது? இவ்வளோ தெளிவாலாம் போர்டுல எழுதி போலையே. தங்க நகையின் பேர்ல பணம் தரன் போர்டு போட்டிருந்தது. இங்க வந்தா மக்களை ஏமாத்துறீங்க சார் நீங்க. ஓஹோ, சரி, இந்தாங்க சார், இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க சார் உங்க பணம். மாசம் மாசம் கரெக்டா வட்டி கட்டிடுங்க. வட்டியா? இவ்வளோ தெளிவாலாம் போர்டில் எழுதி போலையே. அதெல்லாம் முடியாது சார். சார் சார் என்ன சார் பேப்பரை காமிட்டு ஏமாத்துறீங்க? எல்லாம் பாருங்க சார், அதில் 50,000 ரூபாய் பணம் இருக்கு. பணமும் கொடுத்தாச்சு, கையெழுத்தும் வாங்கியாச்சு. 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டியும் கட்டிடுங்க. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ.